டெல்லி கார் வெடிப்பு வழக்கு விசாரணை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் கார் வெடிப்பு சம்பவம் குறித்த புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று முன்தினம் பயங்கர சத்தத்துடன் கார் வெடித்து சிதறியதில் 13 பேர் உயிரிழந்தது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக டெல்லி போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ள நிலையில் வழக்கு விசாரணை NIA-விடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, உத்தரப்பிரதேச போலீசாருடன் இணைந்து போலீசார் நடத்திய விசாரணையில் கிடைத்த தகவல்கள் பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் ஜெய்ஷே முகமது அமைப்புக்கு தாக்குதலில் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. மேலும் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்ட கார் ஹரியானாவின் ஃபரிதாபாத் பகுதியில் இருந்து டெல்லியில் கார் வெடிப்பு நிகழ்ந்த இடத்திற்கு வந்த வழித்தடமும் கண்டறியப்பட்டுள்ளது. 10ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு ஃபரிதாபாத்தில் உள்ள ஆசியன் மருத்துவமனையில் நின்று கொண்டிருந்த வெள்ளை நிற ஹுண்டாய் i20 கார் காலை 8:13 மணிக்கு பத்தர்பூர் சுங்கச்சாவடியை கடந்து டெல்லியில் நுழைந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஓக்லா பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் காலை 8:20 மணிக்கு காணப்பட்ட i20 கார் மாலை 3:19 மணிக்கு செங்கோட்டை அருகில் உள்ள வாகன நிறுத்துமிடத்துக்கு வந்து சுமார் 3 மணி நேரம் அங்கேயே நின்றுள்ளது. மாலை 6:22 மணிக்கு வாகன நிறுத்துமிடத்தில் இருந்து புறப்பட்ட கார் அடுத்த 24வது நிமிடத்தில் அதாவது 6:52 மணிக்கு வெடித்து சிதறியுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து விசாரித்து வரும் NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமையினர் சம்பவ இடத்திலிருந்து 40 தடயங்களை சேகரித்துள்ளனர். மேலும் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்ட வெடிபொருட்கள் ராணுவ தரத்திலானவை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்கள் மற்றும் மரபணுக்களை சேகரித்துள்ள விசாரணை அதிகாரிகள் வெடிக்க வைக்கப்பட்ட காரில் இருந்தவர்கள் யார் யார் என அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக உமரின் நிலை என்ன, அவர் இறந்து விட்டாரா, அவரது உடல் எது என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர். ஹரியானா மாநிலத்தில் வெடிபொருட்கள் பறிமுதல் மற்றும் 2 பேர் கைது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு நெருக்கடிகள் காரணமாக திட்டமிட்ட நேரத்துக்கு முன்பாகவே காரை வெடிக்கச் செய்திருக்கலாம் என்றும் தெரிய வந்துள்ளது. வெடித்து சிதறிய காரில் இருந்த உமர் மற்றும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள முசாஃபில் ஷாகில் ஆகியோர் ஒரே மருத்துவமனையில் பணியாற்றி வந்ததும் கடந்த ஜனவரி மாதமே செங்கோட்டை பகுதிக்கு வந்து பார்வையிட்டு சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் முக்கிய பகுதிகளில் பிரம்மாண்ட தாக்குதல்கள் என அக்டோபர் 18ஆம் தேதி காஷ்மீரில் ஜெய்ஷே முகமது அமைப்பினரால் ஒட்டப்பட்ட போஸ்டர்களே டெல்லி கார் வெடிப்பின் தொடக்கமாக அமைந்துள்ளது. போஸ்டர் ஒட்டிய 3 பேர் உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் டெல்லி கார் வெடிப்புக்கு காரணமாக கூறப்படும் உமர் மற்றும் முசாமில் ஷாகில் ஆகியோரின் பெயர்கள் தெரிய வந்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே நன்கு திட்டமிடப்பட்ட தாக்குதலாகவே டெல்லி கார் வெடிப்பு இருக்கலாம் என்றும் யூகிக்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.